Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சமூக நீதி சத்திரிய பேரவை மாநில தலைவர் பொன்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம், கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோம் நலசங்கத்தின் மாநில தலைவராக விளங்கும் பொன்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தங்கத்தேர் வடம் இழுத்து வணங்கினர். அதன் பின்னர் முருக கோவிலை சுற்றி வந்த முருக கடவுளுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மதியம் 500 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக அமைப்பின் தலைமை அலுவலகம் மற்றும் தலைவரின் இல்லத்தில் மாலை அணிவித்து அமைப்பினரும் சேர்ந்து தலைவர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் மைதிலி பொன்குமார், இளைஞரணி தலைவர் வினோத் பொன்குமார், ரேவதி வினோத்குமார், தலைவர் அவர்களின் புதல்வி கே திவ்யா, கணவர் ரஞ்சித் குமார், பொது செயலாளர்கள் என் சுந்தர்ராஜ், பொறியாளர் எஸ் ஜெகதீசன், சமூக நீதி சத்திரியர் பேரவையின் இணை பொது செயலாளர் எஸ் எம் குமார், டிகேடிஎம்எஸ் தலைமை நிலைய செயலாளர் டி ரஜினிராஜ், அமைப்பு செயலாளர் ஏஜே நாகராஜ், சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் எஸ் விக்ரமாதித்தன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் டி எஸ் ஏழுமலை, பொருளாளர் வி சந்திரு, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரிய உறுப்பினர் பாலமுருகன், அலுவலக நிர்வாகி ஏ ராமு உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலைவர் பொன்குமார் அவர்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றினை தெரிவித்துக் கொண்டார். கட்டுமான நலவாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகவும், சத்திரிய பேரவையினுடைய தலைவராகவும், தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவராகவும், இப்படி பன்முகம் கொண்ட தலைவர் பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாளை என்றும் இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து கோவில்களிலும் பிரார்த்தனைகள், அபிஷேகங்கள், முதியோர் இல்லங்களில் உணவு, அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் தலைவர் 25 நாட்களாக விபத்து ஒன்றில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி என்று தொண்டர்களோடு, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களோடு வருகை தந்து கடலூரிலே சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாவுக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த நாள் மனைத்தொழில் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற இருந்த குடும்ப விழாவிற்கு கிட்டத்தட்ட 1000 பேர் அங்கே வருகின்றிருந்தார்கள். அந்த விழாவிற்காக அவர் புறப்படுகின்ற பொழுது விபத்து ஒன்றில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. பிறகு சென்னையிலே அறுவை சிகிச்சை முடிந்து இன்று வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பூரண நலம் பெற வேண்டும். அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு சிறந்த தலைவராக, அனைத்து மக்களுக்கும் அரசிடமிருந்து பாதுகாப்பு வாங்கி தர வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்னொரு அமைப்பான, அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் இணைத்து, டாக்குமெண்ட் ரைட்டர்களையும் இணைத்து, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய புரோக்கர் என்று சொல்வார்கள், அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கும் பாதுகாப்பை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார். யார் கண்டுபட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை. இன்று அவர் இல்லத்திலே ஓய்வெடுக்கிறார். இந்த அனைத்து அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை காண வேண்டும் என்று வருகின்ற போது டாக்டர்கள் எல்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாலேயும் அவருடைய இல்லத்திற்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து கண்ணீர் விட்டதை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எல்லாம் இதயம் வலித்து கண்ணீர் கசிந்ததை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள்லாம் மனம் கனத்து போயினோம். ஆகையினால் அந்த தலைவர் விரைவில் குணமர வேண்டும் என்று வேண்டுதல் செய்திருக்கிறோம். இங்கு அன்னதானத்தை நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடங்களிலுமே கோயில்களில் முக்கியமா ஒண்ணு அன்னதானமும் முதியோர்களுக்கு உணவும் பிரார்த்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது.